நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கங்க. இந்த வீடியோல நெறைய முக்கியமான பங்குகளுடைய தகவல் இருக்கு. நம்ம ஒண்ணொண்ணா பார்க்கலாம். டாடா மோட்டார்ஸ், யாத்ரா ஹாஸ்பிட்டல் இதோடைய ரிசல்ட்லாம் வந்திருக்கு. நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ற ஸ்டாக்குடைய ரிசல்ட் எல்லாம் வந்திருக்கு. நம்ம ஒண்ணொண்ணா பார்க்கலாம். நம்ம காலையில வீடியோல பார்த்துருந்தோம். மார்க்கெட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு செல்லிங் பிரஷர்ன்னு. கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருக்கு. வேற ஒண்ணும் கிடையாது. காலையில பார்க்கும்போது ஒரு 160 பாயிண்ட் கிட்ட மைனஸ்ல இருந்தது நிஃப்டி. கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி எல்லாமே. பார்க்க போனா எல்லா இண்டெக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரெட்டு தான். பியூசி பேங்க தவிர பாக்கி எல்லா இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு செல்லிங் பிரஷர்ல தான் இருக்கு. அது முக்கியமான காரணம் என்னன்னா, பட்ஜெட் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு கேப் அப் ஆனுச்சு. எல்லாருக்குமே தெரியும். ஆல் டைம் ஹை போணுச்சு. ஒரு 1200, 1300 பாயிண்ட்ட போயிட்டு, ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செல்லிங் பிரஷர் ஆயிருச்சு. கண்டிப்பா எப்போதுமே இந்த மாரிக்கு ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆனுச்சுன்னா, கண்டிப்பா அது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேப் ஃபில் பண்றதுக்கு கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி மத்த எந்த ஸ்டாக்குமே கொஞ்சம் கொஞ்சமா கீழ வரும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நேத்தையோடைய கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ தான் குளோசிங் வச்சிருக்காங்க. இப்ப நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேப் ஃபில் பண்றதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கவனமா இருங்க. அதுக்கப்புறம் நிஃப்டி ஐடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம காலையில ஒரு நியூஸ் பார்த்துருந்தோம். நிஃப்டி ஐடில உள்ள ஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா, குரோத் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த இதுவுமே கிடையாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியால உள்ள ஐடி கம்பெனி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி சர்வீஸ் தான் பண்றாங்க. எந்த ஒரு சாஃப்ட்வேரோ, எந்த ஒரு வெப்சைட்டோ கிரியேட் பண்றதே கிடையாது. ஒரு சர்ச் இன்ஜினோ எதுவுமே கிடையாது. இந்தியாவுல எந்தாச்சும் ஒரு ஐடி கம்பெனி ஏதாச்சும் ஒரு சர்ச் இன்ஜின் வச்சிருக்காங்களா? எதுவுமே கிடையாது. அதனால இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஐடில வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய ஒரு இன்னோவேஷன் நடந்திருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு கம்பெனி, அமெரிக்கால உள்ள கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவுல உள்ள கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃபோசிஸோ, HCLோ எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா வந்து எதுவும் கண்டுபிடிக்கல. புதுசா எதுவும் கொண்டு வரல. அப்படியே அரைச்ச மாவுலயே அரைச்சுக்கிட்டே இருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அதில ஒரு ரினியூ குரோத்து, மார்ஜின் எல்லாமே அடியாகும். பழைய மாரிக்கு ஐடி கம்பெனிலாம் மேல போகும், மல்டிபேக்கர் ஆகும்லாம் நினைக்காதீங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நெகட்டிவ் நியூஸ் இருக்கு. புரிஞ்சுக்கங்க. மார்க்கெட்டு எந்த சிச்சுவேஷன்ல இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஜெயிக்க முடியும். பழைய மாரியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ட மறுபடியும் இங்கேருந்து எல்லா ஸ்டாக்குமே மேல போயிரும் அப்படின்னு நினைச்சு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. மார்க்கெட் எப்போதுமே ஹை ரிஸ்க். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, புரிஞ்சுகிட்டு எப்பவுமே இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதத்தான் நான் சொல்றேன். சுவிட்சர்லாந்துடைய ரிசல்ட் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஐ உடைய டேட்டா பார்த்துடலாம். எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்ல ஒரு செல்லிங் 2 நாள் மட்டும் வாங்குனாங்க பட்ஜெட் டைம் அன்னைக்கும். அதுக்கப்புறம் நேத்து ஒரு கொஞ்சோண்டு வாங்கியிருக்காங்க ஒசூர் மாரிக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்ல ஒரு செல்லிங் பிரஷர்ல தான் இருக்கு. எஃப்ஐ வாங்குனனால வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நல்ல ஒரு புல் ரன் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு செல்லிங் பிரஷர் தான் வித்திருக்காங்க. 2150 கோடிக்கு வித்திருக்காங்க. ஆனா நெட் பைல தான் இருக்காங்க 694 கோடிக்கு. பார்க்கலாம். இந்த மாசம் 5 தேதி தான் ஆயிருக்கு. இன்னும் நிறைய நாட்கள் இருக்கு. பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரீட்டெயில் இன்வெஸ்டர் செல் இன் பிப்ரவரி அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. நம்ப பட்ஜெட் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரீட்டெயில்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் அண்டு இந்தியாவுடைய யுஎஸ் டாரிஃப் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6000 கோடிக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் ஹோல்டு பண்ணியிருக்காங்க. ஆனா எஃப்ஐயும், டிஐயும் வாங்கியிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம ஆளுங்க தான் ரீட்டெயில் இன்வெஸ்டர் தான் வித்திருக்கோம். ஆனா எஃப்ஐ, டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அன்னைக்கு மட்டும் 6000 கோடிக்கு மேல வாங்கியிருக்காங்க. சுவிட்சர்லாந்துடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரினிவல் குரோத் வந்து பார்த்தீங்கன்னா 42% ஆயிருக்கு. மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பேண்டட்ன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 4% நம்ம ஸ்க்ரீனர்ல பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பவர் ஃபைனான்ஸு. பவர் ஃபைனான்ஸோட ரிசல்ட் வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, 19% வந்து பார்த்தீங்கன்னா, குரோத் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்கம் குரோத் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டிவிடெண்ட் குடுக்குறாங்க. நல்ல ஒரு டிவிடெண்ட் குடுக்குற ஸ்டாக் தான் பவர் ஃபைனான்ஸ். ரூ. 4 டிவிடெண்ட் குடுக்குறாங்க இந்த ஸ்டாக்ல. நெறைய பேர் டிவிடெண்ட் கார்டே இந்த ஸ்டாக்க வந்து பார்த்தீங்கன்னா, வாங்கி வச்சிருப்பாங்க. அடுத்தது நெறைய நண்பர்கள் நம்ம அடிக்கடி பேசக்கூடிய ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, யாத்ரா ஹாஸ்பிட்டல். யாத்ரா ஹாஸ்பிட்டல் ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் குடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் ஜம்ப் 49% ப்ராஃபிட் ஜம்ப் ஆயிருக்கு. நியூ ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபியூல் குரோத்ன்னு குடுத்துருக்காங்க. அதோட ரிசல்ட்ட நம்ம பார்க்கலாம் ஒண்ணொண்ணா. ஸ்க்ரீனர்ல. இப்ப ரிசல்ட் டைம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ரிசல்ட் குடுக்குற ஸ்டாக்க மட்டும் அனலைஸ் பண்ணிட்டு முடிவு பண்ணுங்க. வாங்கலாமா வேணாமான்ட்டு. எல்லா ஸ்டாக்கையும் போயிட்டு வாங்கி போர்ட்ஃபோலியோல வந்து பார்த்தீங்கன்னா, சேர்த்து வைக்காதீங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு ரிசல்ட் பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, சுஸ்லான் எனர்ஜி. சுஸ்லான் எனர்ஜி எல்லாருக்குமே தெரியும். யாரும் தெரியாத ஆள் கிடையாது. சேல்ஸ் பாருங்க. சேல்ஸ் சூப்பரா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஒரு 500 கோடி கிட்ட சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா இருக்கு. 19லேருந்து 17 ஆயிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் எக்ஸ்பென்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கூடியிருக்கு. என்னன்னு பார்க்கலாம். மெட்டீரியல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூடியிருக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து அடியா இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, 445 கோடி. இயர் ஆன் இயர் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நல்லாவே அடியா இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா 110 கோடி இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இன்கம் வந்திருக்கு. இதுல 114 கோடி அதர் இன்கம் வந்திருக்கு. ஏன்னா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் கட்டல. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் காமிச்சிருக்காங்க லாஸ்ட் குவார்ட்டர்ல. இயர் ஆன் இயர் பார்க்கும்போது லாஸ்ட் இயர் டிசம்பர்ல 388 கோடி. இதுல 445 கோடி. நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, இம்ப்ரூவ் ஆயிருக்கு சுவிட்சர்லாந்து. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, யாத்ரா ஹாஸ்பிட்டலு. யாத்ரா ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா,
ஒரு சைடில் வரும் பார்த்தேன் வரல அது. முக்கியமான ஒரு சப்போர்ட்டுக்காண்டி வரும் பார்த்தது ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிருச்சு. யாத்ரா ஹாஸ்பிட்டல் டெக்னிக்கல் நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டாக்ல. யாத்ரா ஹாஸ்பிட்டல் அது முக்கியமான ஒரு சப்போர்ட்டில் தான் வந்து இந்த ஸ்டாக்கு மேலே ஏறி இருக்கு. அதில் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் அவுட் பண்ணி 2வது சப்போர்ட் பிரேக் அவுட் பண்ணி மேலே ஏறிச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டுக்கு வரும் பார்த்தீங்கன்னா 2025 ஜூனோட சப்போர்ட்டுக்கு வரும் பார்த்து இங்கேயே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கு ரிவர்ஸ் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நல்ல ஒரு மூவ்மெண்ட்டை கொடுத்துருக்கு. நல்ல ரிசல்ட்டும் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் கீழே வருதான்ட்டு. கீழே வந்துச்சுன்னா நமக்கு நல்லாயிருக்கும். பார்ப்போம். ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 37 கொஞ்சம் கூட தான் இருக்குது. ஒரு 25 கீழே வந்துச்சு நல்லாயிருக்கும். ரிசல்ட் பார்க்கும்போது சேல்ஸும் கூடியிருக்கு, நல்லாவே கூடியிருக்கு. ஆப்ரேட்டிவ் மார்ஜின் வந்து ஃப்ளாட்டு தான். ஆப்ரேட்டிவ் ப்ராஃபிட்டும் கூடியிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது குவார்டர் பார்க்கும்போது 2 கோடி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இயர் ஆன் இயர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லாவே கூட்டியிருக்காங்க. 49% இயர் ஆன் இயர் தான் கூடியிருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் விற்றுருக்காங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. டிஐ தான் வாங்கியிருக்காங்க. பப்ளிக் வாங்கியிருக்காங்க. ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. அதனால தான் ஸ்டாக் இங்கே பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வந்திருக்கு. எல்லா ப்ரொமோட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க. நல்லா ஸ்டாக்கு மேலே இறங்க பொண்ணு விற்றுட்டு கீழே வந்து வாங்குவாங்க. அடுத்தது வந்து மார்க்கன்ஸ் ஃபார்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம பார்க்கலாம். சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூடியிருக்கு. அதுக்கப்புறம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் கூடியிருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் கூடியிருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் நல்லாவே கூடியிருக்குங்க. 99 கோடி 114 கோடி. இயர் ஆன் இயரும் கூடியிருக்கு. குவார்ட்டரும் கூடியிருக்கு. மார்க்கன்ஸ் ஃபார்மா வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக வருமானம் வருது. இந்த தாரிஃப் கன்ஃபார்ம் ஆனுச்சுன்னா இவங்களுக்கு வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா பாதியாக குறைச்சிருக்காங்க மார்க்கன்ஸ் ஃபார்மாவில். டிஐ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் வச்சுருக்காங்க. பப்ளிக்கிட்ட தான் பாருங்கள் நல்லாவே கூடியிருக்கு. எஃப்ஐ விற்றதை அப்படியே பப்ளிக் இங்கே வாங்கியிருக்காங்க. ப்ரொமோட்டர் கோடியில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. மார்க்கன்ஸ் ஃபார்மா எஃப்ஐ எவ்வளோ விற்றுருக்காங்களோ அதை அப்படியே பப்ளிக்கில் தான் வாங்கியிருக்காங்க. மார்க்கன்ஸ் ஃபார்மா இடையில ஒரு ரைஸ் வந்து மறுபடியும் ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. முக்கியமான இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ண தான் ஃபர்தராக மேலே போவோம். பார்க்கலாம் அந்த ஸ்டாக் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக்கு, டேட்டா சென்டர் உள்ள ஸ்டாக்கு, டீலிங்கு 4.5% மேலே டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இதோடைய ரிசல்ட் வந்திருக்கு. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 கோடி ரூபா வந்து பார்த்தீங்கன்னா கூட பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடியிருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் சேம் தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரே ஃப்ளாட்டாக தான் இருக்கும் ரிசல்ட்டு. பெருசாக ஒன்றும் மூவ்மெண்ட்டும் இல்லை. பார்த்தா தெரியும் 27, 29, 20 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் குவார்ட்டர் பார்க்கும்போது 2 கோடி கூட்டியிருக்காங்க. இயர் ஆன் இயர் பார்க்கும்போது 1 கோடி கூட்டியிருக்காங்க. நல்ல டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக் தான் இது. ப்ரொமோட்டர் சேஞ்சஸ் எந்த கிடையாது. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. பப்ளிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அடுத்தது நம்ம ரிசல்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோகுல் ஆக்ரோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜியில் இருக்காங்க. இந்த கம்பெனியோட ரிசல்ட் வந்திருக்கு. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 78 கோடி. குவார்ட்டர் வந்து பார்க்கும்போது கம்மியாக பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் பார்க்கும்போது நல்லாவே இருக்குது. சேல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து கம்மியாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎன்சி எலக்ட்ரானிக்ஸு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பு, டெஸ்க்டாப் இந்த மாதிரிக்கே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் உள்ள கம்பெனி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டேப்லெட்ஸு, சர்வர்ஸ், ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் தயாரிக்கிறாங்க. புதுசா ஐபிஓ வந்த கம்பெனி. ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்னு சொல்லலாம். இதோட ரிசல்ட் வந்திருக்கு. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸு கூடியிருக்குங்க. அதுக்கப்புறம் நெட் ப்ராஃபிட்டும் கூடியிருக்கு. ஆப்ரேட்டிவ் மார்ஜின் கூடியிருக்கு இந்த ஸ்டாக்கு. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இஎம்எஸ் செக்டாரில் இருக்காங்க இந்த கம்பெனி. எஃப்ஐ வந்து கொஞ்சம் வித்திருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. ப்ரொமோட்டர்ட்ட எந்த சேஞ்சஸுமே கிடையாது. பப்ளிக் இந்த ஸ்டாக்கை வாங்கியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்க்க போனால் வித்யா வயர்ஸ். இதுவும் ஒரு புதிய கம்பெனி தான். புதுசா ஐபிஓ லிஸ்ட் ஆன கம்பெனி. ஒரு 1000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் உள்ள கம்பெனி தான். இதோட ரிசல்ட் வந்திருக்கு. ரிசல்ட் பாருங்கள் 448 கோடி பண்ணியிருக்காங்க. நல்லா அருமையான ஒரு சேல்ஸு. ஆப்ரேட்டிவ் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 5 கூடியிருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் கூடியிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 16 கோடி. நல்லாவே கூட்டியிருக்காங்க. அதனால இந்த ஸ்டாக்கை நான் இங்கே எடுத்து வந்திருக்கேன். ஸ்மால் கேப் ஸ்டாக்கு. ரொம்ப ரிஸ்க் அதிகம். டிஐட்ட அப்படியே தான் இருக்குது. எஃப்ஐ பப்ளிக்கிட்ட அப்படியே தான் இருக்குது. ப்ரொமோட்டரையும் அப்படி தான் இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன். நிறைய நண்பர்கள் வச்சுக்கக்கூடிய ஸ்டாக்கு தான் இந்த ஸ்டாக்கு. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் வந்து பெருசாக ஒன்றும் இல்லை. ஃப்ளாட்டு தாங்க. பார்த்தா தெரியும் 2 கோடி கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் வந்து கூட்டியிருக்காங்க பரவாயில்ல. ஆப்ரேட்டிங் மார்ஜின் நல்லாவே குறைஞ்சிருக்குங்க. இயர் ஆன் இயர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. குவார்ட்டர் போது கம்மியாக தான் இருக்குது. ஸ்டாக் ரொம்ப அடிமட்டத்தில் கிடக்கு இந்த ஸ்டாக்கு. நிறையா நெகட்டிவ் நியூஸ்லாம் இருக்குது இந்த ஸ்டாக்குக்கு எல்லாருக்குமே தெரியும். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா என்சிசி. நான் வச்சிருக்க ஸ்டாக்கு நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுறோம். நல்லா ஆர்டர் புக் உள்ள ஸ்டாக்கு தான் என்சிசி. இதோட ரிசல்ட் வந்திருக்கு. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் கூட்டியிருக்காங்க. பரவாயில்ல. ஆப்ரேட்டிங் மார்ஜின் நல்லாவே இருக்குது.
ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்டும் கூடியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியா இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, கடன் கட்டியிருக்காங்க. 196 கோடி கடன் கட்டியிருக்காங்க. டிப்ரிசியேஷன் கூடியிருக்குங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நெட் ப்ராஃபிட் அடியா இருக்கு. வேற ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நல்லாவே சேல்ஸும் கூடியிருக்கு. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்டும் கூடியிருக்கு. நெட் ப்ராஃபிட் குறைஞ்சதுக்கு காரணம் என்னன்னா, கடன் நெறையா கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டிப்ரிசியேஷன் கூடியிருக்கு. கடன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்கிரீஸ் ஆயிருக்கான்னு பார்க்கலாம். கடன் நம்ம 1500 கோடிலேருந்து 2091 கோடி இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஆனா வந்து ரிசர்வ்ல வந்து அமௌண்ட் நல்லாவே வச்சிருக்காங்க. அடுத்தது நம்ம ரிசல்ட் பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, வாட்டெக் வபாக். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, வாட்டர் ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்டாக் தான் அது. சென்னை பேஸ்டு கம்பெனி. இது ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் நல்லாருக்கு. ஆப்பரேட்டிங் மார்ஜின் கூடியிருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லாவே கூடியிருக்குங்க. 91 கோடி, 85 கோடி லாஸ்ட் குவார்ட்டர்ல. இயர் ஆன் இயர் பார்க்கும்போது 70 கோடி டூ 91 கோடி பரவால்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, HPL எலக்ட்ரிக்கல். நான் ரீசென்ட்டா என்டர் ஆன ஸ்டாக் தான் இந்த ஸ்டாக்கு. இதோட ரிசல்ட் வந்திருக்கு. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் பரவால்ல நல்லா கூடியிருக்கு. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்டும் கூடியிருக்கு. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் ஃப்ளாட் தான். நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, குவார்ட்டரோட கம்மியா இருக்கு. இயர் ஆன் இயர் நல்லாருக்கு. முக்கியமான காரணம் இன்ட்ரெஸ்ட் 26,000 கோடி பே பண்ணியிருக்காங்க. டெப்ரிசியேஷன் கூடியிருக்கு, இன்ட்ரெஸ்ட்டும் கூடியிருக்கு. அதனால மார்ஜின் அடியா இருக்கு. நெட் ப்ராஃபிட் அடியா இருக்கு. ப்ரமோட்டர் ஹோல்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரமோட்டர் நல்லாவே ஹோல்ட் பண்றாங்க. FI கிட்ட கொஞ்சம் இருக்கு. DI கிட்ட கொஞ்சோண்டு தான் இருக்கு. பப்ளிக்ட்டயும் கொஞ்சம் கூடியிருக்கு இந்த ஸ்டாக்கு. பிளட்ஜிங் இருக்கான்னு பார்ப்போம். பிளட்ஜிங் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோன்னு வச்சிருக்காங்க. 1.56 தான் பிளட்ஜிங் வச்சிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்க போற ஸ்டாக் ரிசல்ட் வந்துன்னா, டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள். இத தான் நம்ம முதல்ல பார்த்துருக்கணும். கடைசியில வந்திருக்கு இந்த டாடா மோட்டார்ஸோட பேசஞ்சர் வெஹிக்கிள். ஸ்டாக் நல்லா இடையில ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் வந்துச்சு. இங்க பார்த்தா தெரியும் சார்ட்ட. இடையில ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் வந்துச்சு. இன்னைக்கு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ் மேக்கிங் பண்ணியிருக்காங்க. 70,000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் குவார்ட்டர்ல பார்க்கும்போது கம்மி. லாஸ்ட் இயரும் பார்க்கும்போது கம்மி. சேல்ஸ் அடியா இருக்கு. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, 879 பரவால்ல. அதர் இன்கம்ல ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, மைனஸ்லேருந்து 1 இருக்கு. அதர் இன்கம்ல வந்து பார்த்தீங்கன்னா, 39 கோடி தான் வந்திருக்கு. டிப்ரிசியேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அடியா இருக்கு. டிப்ரிசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, 4,900 அதனால தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மார்ஜின் அடியா இருக்கு. நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க நெட் ப்ராஃபிட் வந்து மைனஸ்ல இருக்கு. பார்க்கலாம் நாளைக்கு எப்படி இருக்குன்னு மார்க்கெட் என்ன ரியாக்ட் பண்ணுன்னு தெரியல. டிப்ரிசியேஷன் எதனால பார்த்தீங்கன்னா, இந்த டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிளும் டாடா மோட்டார் பிரிச்சனால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கால்குலேஷன் ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்க டிப்ரிசியேஷன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ அடியா இருக்கு. FI வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. DI வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வித்திருக்காங்க. ப்ரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு இதா இருக்கு. பப்ளிக் தான் இந்த ஸ்டாக் கூடியிருக்கு. டாடா மோட்டார்ஸு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, RVNL வந்து பார்த்தீங்கன்னா, ரயில்வே ஸ்டாக்கு ஒரு காலத்தில நல்லா ஒரு ஓஹோன்னு இருந்தது. இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு சைடு வேல தான் கொஞ்சம் ஏறுது, அதுக்கப்புறம் இறங்குது, கொஞ்சம் ஏறுது, கொஞ்சம் இறங்குறது. ஏதாச்சும் நியூஸ் வந்தா அப்படியே ஏறும், இறங்கும் அது மாரி தான் இருக்கு. சேல்ஸ் நல்லா அடியா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூடியிருக்கு. ஆப்பரேட்டிங் மார்ஜின் கூடியிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே பண்ணியிருக்காங்க. குவார்ட்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் நல்லாவே இருக்கு நெட் ப்ராஃபிட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கடைசியா வந்து ரிசல்ட் பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, நைக்கா வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா அருமையான ரிசல்ட் குடுத்துருக்காங்க இன்னைக்கு. ஒரு காலத்தில நான் அடிமட்டத்தில கிடந்த இந்த ஸ்டாக் இங்க பார்த்தா 2025ல இங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருந்த ஸ்டாக்கு. நல்ல ரிசல்ட் குடுத்துருக்காங்க. அருமையான ரிசல்ட் குடுத்துருக்காங்க இந்த ஸ்டாக் இங்க பார்த்தா தெரியும். சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே கூட்டியிருக்கு. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா கூட்டியிருக்கு. அதுக்கப்புறம் நெட் ப்ராஃபிட் பாருங்க 68 கோடி சூப்பரா பண்ணியிருக்காங்க. இதுவரைக்கும் பண்ணாத நெட் ப்ராஃபிட்டு. ரிசல்ட் ஆஃப்டர் மார்க்கெட்டுக்கு அப்புறம் தான் வந்துச்சு. ஸ்டாக் நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு பார்த்தீங்கன்னா, அப்பர் சைட் அடிக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்குங்க. ப்ரமோட்டர் ஹோல்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த சேஞ்சஸுமே கிடையாது. கொஞ்சோண்டு வித்திருக்காங்க. FI வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வித்திருக்காங்க. DI கிட்ட வந்து நல்லாவே கூட்டியிருக்காங்க. பப்ளிக் கிட்ட வந்து கொஞ்சம் கூடியிருக்கு. இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய முக்கியமான கம்பெனியோட ரிசல்ட் பார்த்துருக்கோம். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட்டெல்லாம் அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நெறைய பேர் பார்க்குறீங்க. கொஞ்சம் லைக் பண்ணா இந்த வீடியோ வந்து ஸ்ப்ளிட் ஆகி எல்லாருக்குமே கொஞ்சம் ட்ரெண்டிங் ஆகும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸ்க்கானதாங்க. நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. எந்த ஒரு ஸ்டாக்க நீங்க வாங்குறதா இல்ல விக்கிறதா நல்ல ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர கேட்டு முடிவு பண்ணிக்கங்க. இன்னொரு அருமையான வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.